விஜயால தாங்கிக்கவே முடியல. இந்த மாரி வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே பார்க்கல. இந்த மாரி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. அதனால விஜயால தாங்கிக்க முடியாம வந்து அந்த வெண்ணிலாவ நெனச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ச்சே! இவலாம் ஒரு பொண்ணா? இந்த மாரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாளே! எல்லாம் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாளேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோட இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல விஜய்க்கு. அடுத்து அவங்க தாத்தாவும் பாட்டி, "நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். அவலாம் ஒரு ஆளா? அவ வந்து எப்படி பண்ணிட்டா பாரு! நடு வீட்ல அவர கூட்டின்னு வந்து உட்கார வச்சு அவளுக்கு எல்லாம் பண்ணதுக்கு நல்லா குடுத்துட்டா நம்மளுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் எப்படி காவேரி மூஞ்சிலயும் அவங்க குடும்பத்து மூஞ்சிலயும் முழிப்பேன்? இந்த மாரி இவள வந்து ரொம்ப நல்லவன்னு எல்லார்கிட்டயும் சொன்னேனே! இப்ப தானே இவளோட சுயரூபம் என்னன்னு தெரியுது எனக்கு. இப்ப நான் என்ன பண்றது பாட்டி? எப்படி நான் காவேரி மூஞ்சில முழிப்பேன் பாட்டி? அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன். நீ வந்து வெண்ணிலா வந்து ரொம்ப நல்லவ, சாஃப்ட்டானவ. அவ சீக்கிரமாவே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்படி அசிங்கப்படுத்தி விட்டுருக்காளே! நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நீ கவலைப்படாதப்பா. காவேரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. உன்ன பத்தி நல்லா புரிஞ்சுப்பாப்பா அவ. அவ என்னைக்குமே வந்து உனக்கு துணை நிப்பா. நீ கவலைப்படாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பசுபதி வந்து வெண்ணிலா, அவங்க மாமா, அதுக்கப்புறம் ராகினி, ராகினியோட வீட்டுக்காரர் அஜய் எல்லாருமே வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கலக்கிட்டீங்க. உண்மையிலேயே சொல்றேனே, நான் சொன்னத அப்படியே செஞ்சுட்டீங்க. பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமாவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டு ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாரி அஜயும் அதிர்ச்சி அடையா, "நீங்க என்ன சொல்றீங்க மாமா?" அஜய் கேட்குறான். "ஆமா மாப்ள, உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த இருக்கானே விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவ மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வெண்ணிலாவோட மாமாவ மீட் பண்ணிட்டேன். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வெண்ணிலாவோட வாழ்க்கைய நீங்க காப்பாத்தணும்னா, கண்டிப்பா வந்து விஜய் வந்து நீங்க ஒரு வழி பண்ணி ஆவணும். விஜயும் காவேரியும் பிரிக்கிறதுக்கு ஒரே வழி விஜய் மேல பழி போடுறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவரும் அழகா வந்து கூட்டிட்டு போற மாதிரி வந்துட்டு பக்காவா வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, விஜய் மேல கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, விஜய் ஒண்ணுமே பண்ண முடியாது. வெண்ணிலா கிட்ட வந்து தானே ஆவணும். அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் நிரந்தரமா பிரிஞ்சுருவாங்க. அதுக்காக தாம்மா இந்த பிளான் போட்டு நான் இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அதே மாரி இவரும் கச்சிதமா பண்ணிட்டாரு. நான் நடிச்ச நடிப்ப விஜய் வந்து அப்படியே நம்பிட்டாரு. நான் கூட எதிர்பார்க்கல. நான் வந்து, "நீங்க கவலைப்படாதீங்க. வெண்ணிலா பண்ணது தான் தப்பு. வெண்ணிலாவ நான் கூட்டிட்டு போயிடுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் குடுக்க மாட்டேன். வெண்ணிலாவ நான் பார்த்துக்கிறேன். காசு பணம்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகா நம்ப வச்சுட்டேன் விஜய. நம்பி அவரும் என்ன கூட்டிட்டு போனாரு. அழகா அவங்க வீட்டு வாசல்லயே வச்சு நான் வந்து விஜய பத்தி எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளவும் பேசிட்டோம்ல. இதுக்கப்புறம் விஜய் எங்க வழிக்கு வந்து தானே ஆவணும். என்ன பொறுத்தவரைக்கும் என் மருமக சந்தோஷமா வந்து நல்லா வந்து வசதியோட வாழணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவங்க மாமா சொல்றாரு. அத கேட்டு வந்து, "என்னப்பா இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க? என்கிட்ட சொல்லவே சொல்லல." நான் வந்து பயந்துட்டே இருந்தேன்ப்பா. எங்க வெண்ணிலா அவங்க மாமாவோட போயிடுவாளோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்தேன்ப்பா. உண்மையிலேயே கிரேட்டுப்பா. நீங்க எப்படிப்பா இப்படிலாம் வந்து யோசனை பண்ணீங்க? எனக்கு நல்லாவே தெரியுமா, இந்த விஜய் ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லிட்டு இருந்தல்ல. அதன்படியே அவனுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். இப்ப பாரு, விஜய் வந்து அழுதுட்டு தான் உட்காரணும். நம்ம வழிக்கு வந்து தானே ஆவணும் விஜய். எனக்கு தெரியாதுங்க. விஜய் என்கிட்ட வந்தா போதும். விஜய்க்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்." அப்படின்ட்டாங்க வெண்ணிலா. அத கேட்டு, "பாத்தியா இந்த பொண்ண? உன்னமும் விஜய தான் நெனச்சிட்டு இருக்கா. அவ விஜய் கூட சேரணும் தானே இவ்வளவும் பண்ணிட்டுருக்கோம். நீ கவலைப்படாதம்மா. கூடிய சீக்கிரம் விஜய் உன் வழிக்கு வந்து தான் ஆவணும். அந்த காவேரியெல்லாம் விட்டுட்டு நீ தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வரானா இல்லையா மட்டும் பாரு." அப்படின்னோனே, இது மட்டும் நடந்துருச்சு. எனக்கு அது போதுங்க. அதனால தான் நான் இவ்வளவும் பொறுத்துட்ருக்கேன். விஜய் காவேரின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அத எனக்கு 2 நாள் தாங்கிக்க முடியலங்க. நான் இப்படிலாம் விஜய் லவ் பண்ணேன் தெரியுமா? விஜய் என்ன இப்படிலாம் லவ் பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு காவேரி தான் முக்கியம். என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம்னு சொல்றான். அப்ப என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. அதுக்கு தான் நான் இந்த மாரி பண்ணேன். கண்டிப்பா விஜய் வந்து என் பக்கம் வந்துருவான்ல. எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. கண்டிப்பா வந்துருவான்மா. அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த மாரில அசிங்கப்படுத்தி விட்டுருக்கோம். வெண்ணிலாம்மா உன்னை தேடி விஜய் வந்து உன் கூடவே வாழ்றேன்னு சொல்ல போறான். அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலா. இங்க வந்து காவேரி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல விஜய் கூட நான் இருந்தே ஆகணும். முதல்ல விஜய் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க காவேரி.